வணக்கம் ரசிக பெருமக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேனலின் பெயர் பணமட்டை டிவி. அந்த சேனலை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக விரிவாக சொல்ல போகிறேன். எல்லாரும் அவங்கவங்க மூளையை நம்பி சேனல் ஆரம்பிப்பாங்க. இந்த சேனல் மற்றவங்க மூளையை நம்பி ஆரம்பித்த சேனல் தான் பணமட்டை சேனல். நான் பாட்டி டிவின்னு ஆரம்பத்தில் பேர் வச்சு அதில் பல ப்ரோக்ராம்கள் போட்டிருந்தேன். அந்த ப்ரோக்ராம் எல்லாமே இந்த பணமட்டை டிவிக்காரங்க தழுவல் பண்ணி எல்லாமே போட்டாங்க. அது பல மேட்ரு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி எல்லாமே இப்படியே பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம சீன் பூரா இவங்களுக்கு இரவலாக போயிட்டுருக்கேன், நம்ம என்ன பண்ண அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாமல் நான் சேனலை எல்லா சீன்களையும் டெலீட் பண்ணி விட்டேன். இதான் உண்மை. ஆனால் என் டாக்டர் சீனு அங்கே ஒரு நோயாளி, அவர் டாக்டரை கூப்பிட்டு கோயிலுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் நாளைக்கு பண்ண போகிறீங்க, என்னை உயிரோடு அனுப்புவீங்கன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லி கோயிலில் வச்சு சத்தியம் பண்ணி கூப்பிட்டு போவார் டாக்டர் ஒரு பேஷண்ட்டு. இவங்க அதே சீனை மாறுதல் பண்ணிட்டாங்க. எவ்வளோ சீனு, பிச்சை அடிக்கிற சீன்லேருந்து வெள்ளை அடிக்கிற சீன் வரைக்கும் எவ்வளோ சீன் தழுவல் பண்ணி போட்டு விட்டாங்க. நான் டெலீட் பண்ணுறதுக்கு மூல காரணம் சீன்களெல்லாம் என்ன அப்படின்னா, இவங்க என் சீனை காப்பி அடித்து போட்டுட்ருக்கதோ ஒரே காரணத்தினால தான். அது பிறகு கைத்தறின்னு ஒன்று ஆரம்பித்தேன். அங்கேயும் அதே கூத்து தான். எதுக்கு இது? அடுத்தவனுடைய உழைப்பில் அடுத்தவனுடைய மூளையை சுரண்டி அவங்க துப்புற எச்சியை திங்கிறது தான் அந்த யூடியூப்காரங்களுடைய வேலை. அவன் சொந்தமாக நினச்சிக்கணும், சொந்தமாக எண்ணணும், சொந்தமாக உழைச்சி போடணும். அதுக்கே வக்கு இல்லை. அடுத்தவனை நம்பி அடுத்தவன் இரவல் மூளையில் இப்படி பல மூளைகள் அவங்க எங்கெங்கே என்னென்ன பண்ணாங்க எல்லாம் தெரியும், எனக்கு தெரியணும். ஆனால் அவங்கள நம்பியே ஓடக்கூடிய சேனல் இந்த பணமட்டை டிவி மட்டும்தான். இது நான் வயிற்றறிச்சலில் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு காசு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. இந்த சேனலை ஓட்டவும் மாட்டேங்க. முடிஞ்ச வரை இந்த சேனலில் நடக்கும் தவறுகள்லாம் கண்டிப்பாக நான் சுட்டி காட்டி தான் ஆவேன். அது என்னுடைய கடமை. நான் உங்கள் சேனலில் சேர்ந்ததுக்காக நன்றி, வணக்கம். வேறு ஒரு சேனலை பார்ப்போம்.